கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 24 வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதையே விரும்புகிறார். அதிலும் 7ஆம் நாள் தேவனுக்குரிய நாள். இந்த நாளிலே நாம் கர்த்தருக்குரிய நாளிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது அவர் எவ்வளவும் அதிகமாக பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், களி கூற வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள். அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுடைய சமூகத்திற்கு செல்லும் பொழுது, விசேஷமாக தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும். 1000 தான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருந்தாலும் தேவைகள் இருந்தாலும் தேவனுடைய சமூகம் நமக்கு மிகவும் இன்பமானதாக காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் நாம் கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் மகிழ்ச்சியாக செல்ல முடியும். தாவீது ராஜா சொன்னார், தேவனுடைய கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம் என்றால், ஒரு திருமணத்திற்கு போவோம் என்றால் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் அவைகளை மறந்து விடுவோம். அதே போன்று தான் தேவனுடைய சமூகத்திற்கு வரும் பொழுது, நம்மை படைத்த தேவனை ஆராதிக்க வரும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக வர வேண்டும் என்பதையே தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய பரம பிதாவாகிய தேவன், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் மகிழ்ச்சியாக அவருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்க வேண்டும் என்பதையே எதிர்பார்க்கிறார், பிரியப்படுகிறார். கர்த்தர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடிகள் இருந்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவர்கள். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. மகிழ்ச்சியோட தேவனுக்கு ஆராதனை செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பாமல் ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு மகிழ்ச்சியோடு வந்து, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவும் என்று சொன்னது போல் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் களி கூர்ந்து மகிழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.